சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் காந்த் இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. சன் பிக்சர்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரிக்காங்க. இந்த ஒரு சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த கூலி படத்தில் நடிக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரையும் வந்து ரிவீல் பண்ணிட்டே இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்னட நடிகர் உபேந்திரா மிக முக்கிய வில்லனாக நடிக்கிறார். இன்னொரு பக்கம் சோபின் சயீர் மலையாளத்தில் மிக முக்கியமான ஒரு நடிகர், அவரும் நடிகார். தெலுங்குல மாஸ் ஹீரோவனை நாகார்ஜுன் நடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஸ்ருதிஹாசன் பிரீத்திங்கிற கேரக்டர்லையும் சத்யராஜ் அவர்கள் ராஜசேகர் அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்டிஎக்ஸ் பாம் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னா, அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ, இந்திய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. அவர் வந்து இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேமியோ ரோல் பண்ண போகிறாரு. அதாவது கேரக்டர் கிடையாது, கேமியோ ரோல். உதாரணத்துக்கு நம்ம விக்ரம் 2 படத்தில் எப்படி நம்ம சூர்யா அவர்கள் ரோலக்ஸ் கேரக்டரில் மிரட்டினாரோ அதே மாதிரியான ஒரு கேமியோவில் இவர் வரப்போதான் சொல்கிறாங்க. அவர் வேற யாரும் இல்லை, பாலிவுட் சூப்பர் ஸ்டார், ஆல் இண்டியா லெவலில் மிகப்பெரிய ஹீரோவான நம்ம அமீர் கான் அவர்கள் தான். அவர் தான் இந்த படத்தில் வந்து கேமியோ பண்ண போகிறாராம். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அதாவது தெலுங்குல மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கானையும் அமீர் கானையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணலாம் முடிவு பண்ணி அமீர் கானையும் லோகேஷையும் நேரில் சந்திக்க வச்சுருக்காங்க. இதற்காக பாம்பே போன லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அமீர் கானை பார்த்து சந்தித்து அந்த படத்தோட அந்த ஒன்லைன் கதையை சொல்லிட்டாராம். ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் வச்சுருந்தார். என்ன அப்படின்னா, நான் ரஜினி சார் வச்சு பண்ணிகிட்டு இருக்க இந்த கூலி படத்தில் ஒரு கேமியோ இருக்குது, அந்த கேமியோ நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், படத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல 2 நாட்கள் நான் வந்து டைம் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் சரியாக 2-3 நாட்கள் கழித்து லோகேஷ் காஞ்சிக்கு ஃபோன் பண்ணியே கூலி படத்தில் அந்த கேமியோ ரோலில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அமீர் கான் சொல்லிட்டாராம். ஸோ லோகேஷ் காஞ்சும் ஹாப்பி, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஹாப்பி. நிச்சயமாக இந்த படத்துக்கான மிக முக்கிய பலமாக நிறைய பேர் இருந்தாலும் கூட அமீர் கானோட வருகை இந்த படத்தை இந்தியா முழுக்க வேற லெவலில் பேசப்பட வைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஸோ யாரெல்லாம் இந்த கூலி படத்தில் நம்ம அமீர் கான் கேமியோ ரோல் பண்ணுறத ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.